என்னடா எத்துப்பெல்லாம் யாருக்கு துணி எடுக்கிற? எங்க அம்மாவுக்குங்கக்கா. அம்மாவுக்கே துணி எடுத்துட்டு இருந்தா எப்படா பொண்டாட்டிக்கு எடுக்க போற? உன் பல்லையும் வயித்தையும் பார்த்தா எந்த புள்ளடா உன்னை கட்டிக்கு போகுது? ஆனா நல்லா இருக்கிற பசங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கெல்லாம் எப்படிடா பொண்ணு கிடைக்கி? உன் மூஞ்சி கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? எட்டு பல்ல வந்திருந்தா துணி எடுக்கிறதுக்கு அதான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. உங்க மூஞ்சி மட்டும் எப்பவுமே பிரைட்டா இருக்கே, அது எப்படி? நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபேஷியல் பண்றேன், அதான். சரி, கஸ்டமர் இருக்காங்க, அப்புறம் கூப்பிடுற வைங்க. என்ன மேடம் பேசியில எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க, அப்புறம் உங்க மூஞ்சியே ஒட்டா மாதிரியே இருக்கு. என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? ஆமா மேடம், அந்த மாதிரி தெரியுங்கிறது அப்படி கேக்குற. உங்க மூஞ்சியை பார்த்தா கூட சிரிப்புதான் வருது மேடம். என் கோவத்தை கலராதீங்க, ஒழுங்கா போயிருங்க. எவ்வளவு திமிரு உங்களுக்கு? என்ன மேடம் உங்க மூஞ்சியை பார்த்து இப்படி சிரிச்சதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். என்ன மேடம் இது? நீங்க அடுத்தவங்க உருவ கேள்வி பண்ணா நகைச்சுவை, அதுவே மத்தவங்க உங்களை பண்ணா திமிரு. நல்லா இருக்கே உங்க கோட்பாடு. அந்த பையன்கிட்ட இருக்கிற குறைய சொல்லி சிரிச்ச உங்களுக்கு அந்த பையன்கிட்ட இருக்கிற திறமைய பாராட்ட தெரியல, பாத்தீங்களா? அம்மாவுக்கு ஆசையாவும் சந்தோஷத்தோடும் புடவை எடுக்க வந்த அந்த பையனை அளவச்சு தாக்கி விட்டீங்களே உங்களோட சிரிப்புக்காக. இப்படி உங்களை மாதிரிதான் இணையதளங்களையும் உடல் பருமனான ஒரு பொண்ணோட போட்டோவை போட்டு இந்த பொண்ணுக்கு மணமகன் தேவை அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த போஸ்டுக்கும் வீடியோவுக்கும் எல்லாம் கிண்டலா கமெண்ட் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன மாதிரி வியாதின்னு தெரியல, ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி வியாதி பல பேருக்கு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யாருமே யோசிக்கிறது இல்ல, ஒருவேளை அந்த போஸ்டையோ வீடியோவையோ அந்த பொண்ணு பார்த்தா எவ்வளவு மனசு வேதனைப்படுன்னு. இப்படி யாரையுமே உருவ கேள்வி பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இடத்த நீங்க இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி யாரையுமே பார்த்து சிரிக்க மாட்டீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்படி மத்தவங்களை பார்த்து உருவ கேள்வி பண்ற உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மனித பிறவிக்கே சாபக்கேடு.